அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டத்தில் உள்ள தியானம் என்ற கிராமத்தில் வந்து இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புத்த தியான மண்டபம் இருக்கு. இந்த தியான மண்டபம் நீங்க வந்திருக்கோம். மண்டபத்தை நீங்க பாருங்க. இங்க வந்து ஒரு மன அமைதி, மன உளைச்சல், எந்த டென்ஷன், எந்த குழப்பம், வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இங்க வந்து மன அமைதி கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது இங்க. அதனால நம்ம புத்த தியான மண்டபம் வந்திருக்கேன். பாருங்க, நம்ம தியான மண்டபத்தை பாருங்க. மேல போலாம். மண்டபத்தை பாருங்க. இதான் நுழைவாயில புத்தரோட புத்த சிலை பாருங்க. தியான மண்டபத்தை பாருங்க. சுற்றி ஒரு முறை வாங்க பார்ப்போம். புத்தரோட போதி மரம் ஒரு சின்ன இந்த தியானம் என்ற கிராமத்துல ஒரு புத்த தியானம் பண்ண வேலையா இருக்கு. அனைவரும் வரணும். எல்லாரும் வந்து வணங்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, ஒரு அழகான ஒரு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தியான மண்டபம். அந்த தியான கிராமம் சேலம் மாவட்டம் வருது. பாருங்க, நம்ம புத்தருக்குன்னு தனியாக ஒரு தியான மண்டபம் அழகா இருக்குது. எல்லாமே எல்லா மக்களுமே யாரும் எல்லா ஜாதி எல்லா மதம் யாரும் இல்லாமல் யாரும் பார்க்கலாம். நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். இந்த புத்தியா தியான மண்டபம் வந்து இவ்வளோ அழகா இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தியான மண்டபம்னு சொல்லலாம். இது வந்து சேலம் மாவட்டம் தியான கிராமத்தில் வந்து இவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. இது எல்லாருமே வரணும். இங்கே எல்லாரும் வந்து பார்த்து நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோட நல்ல ஒரு மன நிறைவோட போகணும். நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். இங்கே வந்தாவே நல்ல ஒரு நிம்மதியாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. இங்கே வந்தால் நல்ல நிம்மதியாக இருக்கு, ஹாப்பியாக இருக்கு. வாழ்க வளமுடன். இப்போ வாங்க பார்க்கலாம். நம்ம புத்தரை வந்து தியான மண்டபத்தை பார்க்கலாம். வாங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு புத்தரோட சிலையை பார்க்க போறோம். நம்ம உள்ள போகலாம். வாங்க வாங்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம புத்தரோட சிலையை பார்ப்போம், தியான மண்டபத்தை பார்ப்போம். அமைதியான ஒரு தியானம் பண்றக்கூடிய இடம் இது. இது அழகா இருக்கு. இங்க வந்தா எல்லாருக்கும் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். புத்தம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி. நன்றி. வாழ்க வளமுடன்.